Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம்னா ஊருக்கு போறோம் மாமா வீட்டு திருவிழாவுக்கு. அதனால சரி டிராவல் விளாக் தான் பார்க்க போறோம். ஆமாம், ஒரு 5 நாள் திங்கக்கிழமை இன்னைக்கு நடமுலாம். இன்னைக்கு போயிட்டு வெள்ளி சனிக்கிழமை வர்றதுக்கு. ஆமாம், 5 நாள் ஊருக்கு கிளம்பியாச்சு. மணி இப்போ என்னன்னா 3:30 மணி. 2 மணிக்கு எந்திரிச்சோம். மணி இப்போ அதிகாலை 3 ஆச்சு. இப்போ கிளம்புனா தான் ஒரு 7 மணி நேரம் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு. ஊருக்கு போயிட்டு அங்கே வந்து நம்ம சந்தை, அப்புறம் நம்ம காரைக்குடி சந்தைக்கு போனோம். காரைக்குடியில் நிறைய வேலை இருக்குங்க. காரைக்குடியில் வேலை இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் மாமா வீட்டுக்கு போனோம். வாங்க கிளம்பலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காஃபி எனக்கு டீ. எனக்கு ஒன்று ரெடி. நான் வாங்கிக்கிறேன். அம்மோ அதை வச்சிரு நான் இதை எடுத்துக்கிறேன். இது ஒன்று இதை வச்சுக்கோ. சின்ன பையன் மாதிரி வாங்கிட்டு வந்தது அவரு. 40 ரூபா அது. 50 ரூபா. நெக்ஸ்ட்டு 2 பால்கோவா, நெக்ஸ்ட்டு கடலச்சு. இது என்ன? மசால் கட்டை. இது என்ன? ஒன்றுமே பேரே கேட்காது. தெரியல. ஒழிச்சு வச்சு திங்கிற மாதிரி தின்னு வச்சுருக்காங்க. ஏய் ஃபார் எவர். டீ குடிச்சாதான் இனிக்கும். அதெல்லாம் இங்கே தெரியல எனக்கு. நல்லா இன்னும் கொஞ்சம் வாங்க பரப்புறீங்க. இந்த 2 பேரும் ஒரே கலர் டிஷர்ட்டாக இருந்துச்சு. இல்லை நீ வண்டி எடுத்து இன்னும் ஒரு 2 மணி நேரம் கூட வண்டி ஓட்டலை, அதுக்குள்ளே டீ குடிச்சாச்சு. ஆமாம், வீட்டில் போட்டு டீ குடிச்சு பிஸ்கட் நல்லா சாப்பிட்டேன். ஃபேன் ஓடுது. சூப்பராக இருக்கு. நல்ல ஸ்மெல் வருது. மண்ணு மாதிரி இருக்கு. மண்ணு மாதிரி இருக்கா? குச்சியோட வச்சுக்கோ. உச்சியோடையா? ஏய் ஒன்று விட்றா. மேலே கடிங்க. நல்லா இருக்கான்னு பாருங்க. என்ன புளியம்பழத்தை திங்கிற மாதிரி பண்ணுறீங்களா? என்ன அந்த டேஸ்ட் அப்படி தான் இருக்கு. சிக்கன் டிக்கா சாப்பிடுவாங்களா? என்னது சிக்கன் டிக்கா. ஏய் எல்லாத்தையும் கடிக்காதிய. ஒரு பிள்ளை தான் கருப்பு படம் பார்க்குது. டிஃப்ரெண்டாக இருக்கு. 40 ரூபா. என்ன சுத்துற எல்லாம் கீழே விழுகுது. உளுந்தூர்பேட்டையை தாண்டி போயிட்டு இருக்கோம். டைம் என்னன்னா 8:45. 8:45 உளுந்தூர்பேட்டையை தாண்டி போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 3.5 hours.
எனக்கு வேணாம் எனக்கு வேணாம். இந்த பாதியை காணா நல்லா இருக்கு. ஜென்டி மாதிரி இல்லாம எப்படி சொல்றது? எவ்வளோ இருக்கு இது எல்லாம் வாங்கணும். என்ன சாப்பிட அது நாளைக்கு திருவிழாவில் கூத்து பார்க்கையில் சாப்பிட்டேன். இங்கே ஒன்று இருக்கு. என்னது அது? சாப்பிட்டு கொட்டை மட்டும் இருக்கு. சென்னை டு திருச்சி ஹைவே. சாப்பிட்டு hours later. கொஞ்சம் எனக்கு வேணாம். பதினியை வாங்கியாந்து வச்சுக்கிட்டு எனக்கு உனக்குன்னு சண்டை. நல்லா இருக்கா? கொஞ்சம் முடி நல்லா இருக்கா? பசும்பால், பனமரத்து பால். பசும்பால் இல்லை, பனமரத்து பால். காரைக்குடி வரப்போகிறோம். புதுக்கோட்டை தாண்டி திருமயத்துக்கிட்ட போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷம் நம்ம காரைக்குடி வந்துடும். காரைக்குடியில் போயிட்டு செகண்ட் வீட்டில் வந்து மிக்சர் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும். ஏன்னா காரைக்குடி வந்தாவே ஸ்பெஷல் தான். 1 வருஷம் ஆச்சுங்க நான் ஊருக்கு வந்து. இதே திருவிழாவுக்கு தான் மாமாவோட திருவிழாவுக்கு வந்தால் அடுத்த வருஷம் 1 வருஷம் ஆச்சு ஊருக்கு வந்து. காரைக்குடிக்கு வந்தீங்கன்னா காரைக்குடி செகண்ட் வீட்டுக்கு பஸ் ஸ்டாப்புக்கிட்டே இருக்குது மிக்சர் ஜூஸ். அது ஃபேமஸான கடை. வந்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும். சென்னையில எல்லாம் தண்ணியாக கொடுப்பாங்க ஜூஸ் மாதிரி. இங்கே வந்து வெறும் பழங்களாக தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். 2-3 குடி பண்ண பாருங்க. நாங்கள் வீட்டுக்காரமாக 2-3 அடிச்சு விடுவாங்க. மதிய சாப்பாடே அதுக்கு அவங்களுக்கு அதான். அதுக்காகவே காரைக்குடிக்கு உள்ளே போவோம் நாங்கள். A few moments later. காட்டுதுண்ணே முடிச்சு மல்லு கட்டாது. லைட்டாக இழுத்த வந்துட போகுதுடா. உள்ள இந்த பக்கம் தான் அந்த பக்கம் இருக்கணும், இந்த பக்கம் தான் அங்கே இருக்கணும். ஒரு போகிறது டிரைவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்த டிரைவர் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஓ, ஒரு பயத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். கிடக்க பழத்தெல்லாம் பறிக்கிறாங்க. இருக்க இதில் தான் கார் ஓட்டிக்கிட்டு வந்தார். எங்கள் ஊர் ரோடு பற்றிலாம் இப்படியே ஓட்டிக்கிட்டு இங்கே போகணும். ரோடு எவ்வளோ கேவலமாக கிடக்கு பாருங்க. பழம் ஆனால் நிறையா தான் கிடக்கு. நிறையா கிடக்கா? நான் அங்கேயே ஒரு சிகப்பாக கிடக்கு. வரவா உள்ள முள்ளா இருக்கே. நீ வாங்க போதும் இல்லைண்ணா. ஒரு பழத்தை வச்சு இன்னொரு பழத்தை பிடிங்கியாச்சு. போதும் போதும் வாங்க, டைம் ஆகிட்டு இருக்கு. ஃபுல்லாக முந்திரி காடு தான். ஆனால் 1-2 கிடக்கு. சீசன்லாம் முடிஞ்சிச்சு. 1-2 கிடக்கு. அது உள்ளே போய் அப்படி எடுப்பி அப்புறம். வாங்க வாங்க வாங்க. என்னால் வர முடியல, முள்ளாக கிடக்கு அங்கிட்டு வேற. நல்லா இருக்கு. இங்கே பாருங்க. நல்லா இருக்கும். காயாக இருக்கு கொஞ்சம். அந்த கொண்டே கொடுங்க.
ஏ வாங்க. வாங்க. இந்த வருஷத்துக்கு முந்திரி பழமே சாப்பிட்டதில்ல. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சாப்பிட்றோமே. என்ன